போட்டியாளர் யார் அப்படி பாத்தீங்கன்னா பிரவதிகா. ஆஹா, பிரவதிகா தாத்தாவா பாட்டியா இன்னைக்கு தெரியல, கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் பிரவதிகா. வாங்க பிரவதிகா. சரி பயப்படாதீங்க. ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. பிரவதிகா. என்ன வயசாகுது? பயப்படுறாங்க, தயவு செய்து சத்தம் போடாதீங்க. பிரவதிகா என்ன வேணும் இது? அவ்வையாரா திருவள்ளுவரா இல்ல யாரு? யார் நீங்க? பிரவதிகா. பிரவதிகா என்ன வேடத்துல வந்திருக்கீங்க? இது என்ன கேட்டா? சரி சொல்லுங்க. இப்பல இருந்து வணக்கம். ஓகே, அம்மா அந்த கை பிடிச்சுக்குவாங்களா? நான் இந்த கை பிடிச்சுட்டேனா? ஓகேயா? நீரில என்னமோ நடக்குது. ஓகே, ரெடி, ஆக்ஷன். அம்மா சப்தரிஷிகளில் வசிஷ்டருக்கு சிவபீடம் உண்டு. ஆதி காலத்தில் பிரம்மர் 10 பிரஜாபதிகளை படைத்தார். அவர்களுள் ஒருவர் வசிஷ்டர். வசிஷ்டரின் மனைவி அருந்ததி. அவரும் வசிஷ்டர் போலாக தபஸ்வியாக வாழ்ந்தார். வசிஷ்டருக்கு வேதங்களும் நந்தனி பசுவும் இருந்தது. செல்வமாகி இருந்தது. அந்த பசுவினால் வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் சண்டை நேர்ந்தது. அவர் திவ்ய ஆபத்துக்கு முன் விஸ்வாமித்திரர் கௌசிகன் என்னும் மன்னனா என்றார். நந்தனி பசு தனக்கு வேணும் கௌசிகன் கேட்டார். வசிஷ்டர் மறுத்தார். மன்னன் 2 பேருக்கு சண்டை நேர்ந்தது. மன்னனா இதுக்கிടെ விட நம் மகாதபசிக்கு மதிப்பு அதிகம் என்று விஸ்வாமித்திரர் உணர்ந்தார். கடும் தவம் செய்து வசிஷ்டர் வாயால பிரம்ம ரிஷி என்ற பட்டம் பெற்றார். ராமாயணத்தில் வசிஷ்டர் முக்கிய பங்கு ஆற்றினார். தசரதருக்கு நான் புத்திர காந்தியாக என்று சொன்னேன். புத்திர காந்தியாக செய்ய வச்சேன். கல்வி தேவையில வெளில வந்தா தசரதருக்கு 3 பாயசம் கொடுக்குறா. அப்புறம் நீ சொல்றா இந்த 3 வயசுக்கு கொடு. அப்புறம் கௌசல்யா 3 வயசுக்கு கொடுத்தா அப்புறம் கௌசல்யாவுக்கு ராமர் பருப்பான். சுமித்ராவுக்கு லக்ஷ்மணன் சத்ரன் பருப்பான். வரதன் கைகேயிக்கு வரதன் பருப்பான். ராமருக்கு இறுதியில் பட்டாபிஷேகம் நாங்கள் கையோட செய்ய வைக்கும். நன்றி. ஓகே, அவங்களுக்கு நல்ல ஜோரம் கேட்குதுங்க. பிரவிதா ரொம்ப நன்றி. வாழ்க. தேங்க்யூ. நன்றி. பாய் பாய். வாங்க வாங்க. லெட்ஸ் கோ. அடுத்த போட்டியாளர் சச்சி.